ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 விதமான கீ செயின் பார்க்க போகிறோம். இந்த 3 கீ செயினுமே ஒரு வித ஆன்டி லாஸ்ட் ஃபீச்சரை கொண்டது. 2 கீ செயின் பேசிவாக ஒர்க் ஆகும், ஒரு கீ செயின் ஆக்டிவாக ஒர்க் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கீ செயின் ஒரு 5 ரூபா கீ செயின். இது எப்பவுமே ஃபேன்சி ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கீ செயின். இது ஒரு பிளாஸ்டிக் கீ செயின். இதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரு ஒயிட் பேப்பர் வச்சுருக்குறாங்க. இந்த ஒயிட் பேப்பர் எதுக்குன்னா நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இந்த கீ செயின் உள்ளே போட்டுடலாம். இதை ஆன்டி லாஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் எழுதலாம். அதே நிறைய ரூம் இருக்குது, அதோட டிஃப்ரெண்ட் கீஸை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்தந்த ரூம் நேமையும் ரூமோட நம்பரையோ கூட எழுதி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேப்பரை இந்த கீ செயின் உள்ள இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோ பண்ணி இந்த கீ செயின் மிஸ் ஆகிடுச்சுன்னா யாராவது ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க பார்த்து கால் பண்ணாங்கன்னா உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கீ செயினும் ஒரு பேசிவ் ஆன்டி லாஸ்ட் கீ செயின். இது அமேசானில் வாங்கின கீ செயின். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 188 ருபீஸ். இதை ரிவ்யூ பண்ண அப்புறம் இது இந்த 188 ருபீஸ்க்கு ஒர்த்தான நீங்களே பாருங்கள். கவரை பிச்சா உள்ளே ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பெல்ட் லூப்பில் போடுற செயின் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கீ செயினோட முக்கியமான பார்ட்டான நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கீ செயினோட முக்கியமான பார்ட்டு. இதில் நம்மளோட ஃபோன் நம்பரை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரிங்கு கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தான் இந்த பேக்கிங்கில் இருக்குது. இப்போ இந்த கீபேட்லேருந்து இந்த கீ செயினில் எப்படி நம்பர் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரப்பர் கீபேட்லேருந்து நமக்கு தேவையான நம்பர்ஸை ஒன்று ஒன்றா நம்ம கையிலே பிச்சு எடுக்கிற அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. இந்த நம்பரை ஒன்று ஒன்றா பிச்சு இந்த ஹோல்டரில் போடுறதுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியான டாஸ்க் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான டாஸ்க்காகவே இருக்குது. எப்படியோ ஒன்று ஒன்றா பிச்சு இதில் இன்சர்ட் பண்ணி இப்போது மொத்தத்தையும் இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து இந்த என்க்ளோஷரை க்ளோஸ் பண்ண அப்புறமும் இந்த நம்பர்ஸ்லாம் சரியாக சீட் ஆகாத மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்களே கொடுத்தா அந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதெல்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி ஒரு வழியாக இதை முடிச்சிட்டோம். இப்போ இந்த கீ செயினோட வந்த மற்ற அக்சசரிஸ்லாம் எடுத்து மொத்தமாக அசம்பிள் பண்ணிக்கலாம். மொத்தமாக அசம்பிள் பண்ணி முடித்து இதுதான் கீ செயினோட ஃபைனல் லுக்கு. இந்த கீ செயினில் வெறும் மொபைல் நம்பர் போடுறதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் இதை வெறும் ஆன்டி லாஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதை வேறு ரூம் சார்ட்டிங்க்கோ இல்லை கீ சார்ட்டிங்க்கோ யூஸ் பண்ண முடியாது. இது பார்க்குறதுக்கு வேணால் ப்ரீமியமாக இருக்கலாம், ஆனால் அந்த 5 ரூபா கீ செயின் இதுக்கு எவ்வளோ மேலாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குற இந்த கீ செயின் தான் ஒரு ஹைலைட்டான கீ செயின். இது ஒரு ஆக்டிவ் ஆன்டி லாஸ்ட் கீ செயின். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் கீ செயினுக்கு மட்டும் இல்லாத இதை நம்மளோட டாக்குமெண்ட் மிஸ் ஆகாத இருக்கிறதுக்கும், ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸ்லாம் மிஸ் ஆகாத இருக்கிறதுக்கும் அது உள்ளே இதை போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மேலே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க, பாக்ஸ் பின்னாடியும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணி பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஒரே ஒரு கீ டேக் மட்டும்தான் இருக்குது. ரிங்கு கூட கொடுக்கல. நம்ம தனியாக ரிங்கு வாங்கி வச்சுருக்கோம். அது இதை போட்டு கீயில் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரே ஒரு யூசர் மேனுவல் தான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. அதில் இந்த மேனுவலில் எந்த ஆப்பில் இது ஒர்க் ஆகுன்றதுக்கு ஐ சர்ச்சிங் அப்படின்ற ஆப் பேர் அதை கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கீ டேக்கில் பேட்ரி எங்கே போடுறாங்க, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ரூபா காயினை வச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ள பேட்ரியும் பார்த்திங்கன்னா நம்ம சிமாஸ் கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணுற சிமாஸோட பேட்ரி தான். இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ரூபா காயின் மாதிரி தான் இருக்குது. இதை வெளியே எடுத்து எப்படி உள்ளே போடுறன்றதை பார்த்துக்குங்க. திருப்பியும் இதை நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபோன் கூட எப்படி இதை பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கீ டேக்கை ஆன் பண்ணலாம். இதை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் 2 பீப் சவுண்டோட
லைட்டோட இது ஆன் ஆகுது. இதை ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே லாங் ப்ரெஸ் தான். இப்போ இதை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி இதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் iSearching அப்படின்ற ஆண்ட்ராய்டு ஆப்பை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸுக்கும் அலோ கொடுக்கலாம். இப்போ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே இருக்க ஆட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். டிவைஸை சர்ச் வந்து இப்போ iTag அப்படின்ற டிவைஸை இங்கே காமிச்சிடுச்சு. கீழே 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே செட்டிங்ஸு, கீழே டிஸ்கனெக்டட்னு வருது. அந்த டிஸ்கனெக்டடை கிளிக் பண்ணால் இப்போ டிவைஸை சர்ச் பண்ணுது. நம்ம ஏற்கனவே டிவைஸ் ஆன் பண்ணி வச்சுருந்ததுனால இப்போ சர்ச் பண்ணி கனெக்டட்னு வந்துடும். வந்த உடனே பேட்ரி பர்சன்டேஜ் அங்கே ஃபுல்லாக ஆகிடுச்சு. டிவைஸோட பேட்டரியோட ஸ்டேட்டஸும் அங்கே காட்டுது. இப்போ இந்த டிவைஸ் பேர் ஆகிடுச்சு. இதோட செட்டிங்ஸ் உள்ள போய் பார்க்கலாம். செட்டிங்ஸில் அதர் செட்டிங்ஸில் இந்த டேகோட நேம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை பொறுத்து. கீ செயினுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கீ செயின் நேம் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஃபைல்ஸு ஃபோல்டர்ஸோட பேர் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம நிறைய டேக் ஆட் பண்ணலாம். இந்த ஒரு ஆப்லேயே நம்ம இதை வந்து கார் கீ செயின் அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு அடுத்து இருக்க செகண்ட் ஆப்ஷன் அலாம் வென் ப்ளூடூத் டிஸ்கனெக்டட்னு இருக்குது. இது கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேர்ட் ஆப்ஷனாக இருக்கிறதுல நம்ம ரிங்டோனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஆப்பில் இருக்க லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த லொக்கேஷனில் இப்போ டேக் எங்கே இருக்குது, கீ டேக் எங்கே இருக்குது அப்படின்றத கரெக்டாக காட்டுது. இப்போது ஆப்போட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் டு நாட் டிஸ்டர்ப் கொடுத்துருக்குறாங்க. அதில் அந்த சைலண்ட் பீரியடில் நைட் 11 o'clock to 7 o'clock மார்னிங் வரைக்கும் ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆனால் கூட நமக்கு நோட்டிஃபிகேஷன் வர வேணான்றதை ஆன் பண்ணிட்டோம். கடைசியில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு குயிக் ஸ்டார்ட் மெனு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த கீ டேக்கை ப்ளூடூத் ரேஞ்சுக்குள்ளே எங்கேயாவது மிஸ்ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா கிளிக் அலாரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் ப்ளூடூத் கீ டேக்கில் பீப் சவுண்டு வந்துனே இருக்குது. அந்த சவுண்டு வச்சு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அது ஆஃப் ஆகலை. திருப்பி ஆப்லேயே இருக்க ஸ்டாப் அலாரமை ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த பீப் சவுண்டு ஆஃப் ஆகுது. இப்போ இந்த கீ டேக்கு ப்ளூடூத் ரேஞ்சுக்கு வெளியே மிஸ்ப்ளேஸ் ஆகிடுச்சோ இல்லை தொலைஞ்சிடுச்சோ அப்போ என்ன ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கீ டேக்கை ஆஃப் பண்ணி பார்க்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணால் உடனே வந்து நமக்கு கீ டேக் இஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனும் ரிங்டோனும் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம அந்த ஆப்பில் ஓகே கொடுத்தப்பறம் தான் அந்த பீப் சவுண்டு போகுது. இப்போ அடுத்து லொக்கேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீ டேக் எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு. கரெக்டாக லாஸ்ட்டு எங்கே மிஸ் ஆச்சோ டிஸ்கனெக்ட் ஆச்சோ அந்த லொக்கேஷன் இதில் காமிச்சுன்னே இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனாகவும் காட்டுது. எந்த இடம் அட்ரஸ் எல்லாமே அதில் காட்டுது. இந்த கீ டேக்கை 210 rupeesக்கு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். இது உங்களுக்கு ஒர்த்தாக தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக எனக்கு இந்த 5 ரூபா கீ செயினும் இந்த கீ டேக்குன்னு தான் ஒர்த்தாக தெரியுது. உங்களுக்கு எது ஒர்த்தாக இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.